ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டிஜிட்டல் டெக் ஃபில்டர். நான் உங்கள் நண்பன் வினோத். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெறும் பேக்ரவுண்ட் இமேஜை வச்சு, டிரான்ஸ்பரண்ட் இமேஜை வச்சு ஒரு மோஷன் கிராபிக்ஸ் வீடியோ, அதாவது பேக்ரவுண்ட் வீடியோ. இது வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டருக்கு உதவிகரமாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர், வீடியோ கிரியேட்டராக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஒரு எடிஷன் ட்ராக்கிங், ட்ரான்ஸ்ஃபார்ம் கீ ஃப்ரேம், ஒரு கார் ஒரு மலை மேலே மூவ் ஆகிற மாதிரியான ஒரு வீடியோ உருவாக்கினேன் நான். ஸோ அது எப்படி உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். ரெண்டாவது லேயர் மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள், அதில் ஒரு ரெட் கலர் டாட்டு டைமண்ட் ஷேப்பில் இருக்குது பாருங்கள். ஸோ இது மோஷன் ட்ராக், ஒரு பிளேஸுக்கு ஒரு டாட் வரும். இப்போ பாருங்கள், இது எண்டு, இது ஸ்டார்ட். முத ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த இமேஜ் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த இமேஜ் எங்கே இருக்கணுமோ அங்கே நம்ம வச்சுருக்குறோம். ஓகேவா? ஸோ அடுத்தது ரெண்டாவது இடம். ஸோ அடுத்தது மூணாவது இடம். ஸோ அடுத்தது நாலாவது இடம். இதை ஒவ்வொரு ஷேப்லேயும் நம்ம மாற்றியும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கார் இந்த இடத்துல வரும்போது பெருசாகும். ஸோ அதே இடத்துல சின்னதாக வர மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம், மேலே எகிற மாதிரியும் செட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம என்ன வேணுமாலும் பண்ண முடியும். அதேமாரி ஸ்பீடு, இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணுறது, இந்த இடத்துல வரும்போது வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறது, பிரைட் கான்ட்ராஸ்ட், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம், மாஸ்க்கு, ப்ளீடிங்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளே பட்டன் இருக்குது பாருங்கள், வீடியோ ப்ளே பட்டன். அதுக்கு மேலே டைமண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்குது பாருங்கள், அதில் மைனஸ்ன்னு இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மைனஸ் ஆகிடும், கீ ஃப்ரேம் ரிமூவ் ஆகிடும். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா அது ஒரு மோஷன் ட்ராக்காக இருக்காது, நார்மலான ஒரு இமேஜாக மட்டும் அப்படியே தான் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம இப்போ ஒரு வீடியோவாக உருவாக்க போகிறோம். இப்போ ஸ்டார்டிங் பாயிண்டில் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த கார் எங்கே இருக்கணும், எந்த ரேஞ்சில் இருக்கணும், எந்த ஏங்கிளில் இருக்கணுங்கிறத நம்ம தான் செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் வச்சுக்கிட்டேன். இப்போ மேலே ப்ளே பட்டனுக்கு மேலே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், டைமண்ட் ஷேப்பில். அதை கிளிக் பண்ணோம்னா இங்கே ஃபஸ்ட்டு டாட் ரெண்டாவது லேயரில் சிவப்பு கலர் வந்துடுச்சு பாருங்க. ஸோ அடுத்தது கொஞ்சம் மூவ் பண்ணி காரை அப்படியே மூவ் பண்ணிக்கிறோம். இது ரெண்டாவது டாட்டு, ஆட்டோமேட்டிக்காக அதுவே டாட்டு கொடுத்துக்கும். அடுத்தது மூணாவது இடம், அந்த ரேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்கணும். ஸோ அடுத்தது நாலாவது ரேஞ்ச், பொசிஷன், ஏங்கிள் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கிறோம். ரொட்டேஷன், ஒவ்வொரு ரேஞ்சுக்கும் நம்ம கரெக்டான பொசிஷன் நம்ம செட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ரேஞ்சிலையும் ஒவ்வொரு ஏங்கிள்லேயும் நம்ம ஏங்கிள் செட் பண்ண மாதிரியே கரெக்டாக அது போகுது. ஸோ நம்ம ஒவ்வொரு டாட் இருக்குது, நம்ம கொடுத்துருக்கோம் தெரியுங்களா, ஒவ்வொரு டாட்டுக்கும் ஒவ்வொரு இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, அது கரெக்டாக சரியாக கொடுக்கணும். அப்போ தான் அந்த காரோட ஸ்பீடு ஒரே மாதிரியாக இருக்கும். ஒரு இடத்துக்கு ஸ்பீடு அதிகமாகவும் ஒரு இடத்துக்கு ஸ்பீடு கம்மியாகவும் நம்மளுக்கு மாறணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா
அந்த இடத்துல நம்ம டிஃப்ரெண்ட் கொடுக்கணும். இப்போ பார்த்துக்குங்க, இந்த இடம் வந்து லென்த்தாக இருக்குது, இந்த இடம் வந்து குறுகிய இடத்துல இருக்குது. அந்த இடத்துல வந்து கார் வேகமாக மூவ் ஆகிற மாதிரி வரும். இருங்க பாருங்கள், இந்த இடத்துல ரிமூவ் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துலையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணுறேன். இதுக்கும் இந்த டாட்டுக்கும் இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால பொசிஷன்ஸ் வந்து மாறும், காரோட பொசிஷன்ஸ் மாறும். ஸோ அது மாறக்கூடாதுன்றதுக்காக தான் ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம கரெக்டான டைமிங்கில் பொசிஷன் செட் பண்ணணும். அதாவது டாட் வச்சுக்கணும். அந்த சிவப்பு கலர் டைமண்ட் வருது பாருங்கள் 2வது லேயரில், அந்த மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு டாட்டும் ஒவ்வொரு ரேஞ்ச் இடைவெளி இருக்குது பாருங்கள், கரெக்டான டைமிங்கில் செட் பண்ணணும். ஸோ இந்த டாட் தப்பான இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல டாட் வரணும், இது ரிமூவ் பண்ணிக்கணும். அடுத்த டாட் இங்கே வரணும், இது ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ஏங்கிள் வந்து நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கிட்டோம்னா வீடியோ வந்து பார்க்குறதுக்கு நார்மலாக இருக்கும். ஸோ இதை வந்து இப்போ நம்ம டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ டூப்ளிகேட் லேயரு, 2வது 3வது லேயரு. இதை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஃப்ளிப் பண்ணிக்கிட்டு இதோட டைரெக்ஷனை இப்படி மாற்றிக்கிறேன் நான். சரிங்களா? இப்போ பாருங்கள், ரெண்டுமே ஒன்று தான். நம்ம இந்த மாதிரி ஒரே ட்ராக்கிங்கில் கார் வந்து ஒன்றோட ஒன்று மோதிக்கிற மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது நீங்கள் க்ரியேட்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து பாம் பிளாஸ்ட் அந்த மாதிரியான வீடியோலாம் இருக்கும். அதை நம்ம வந்து இந்த கார் மோதும் போது வெடிக்கிற மாதிரி அந்த இடத்துல செட் பண்ணிக்கணும் 4வது லேயரில். ஸோ அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம யோசித்து பண்ணிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வீடியோ வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராக வரும். ஸோ இது வந்து வெறும் மோஷன் ட்ராக்கிங் மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல வந்து இந்த காரோட வெளிச்சம் வந்து குறைக்கப்படுகிறது. இதுக்கு ப்ளஸ் கொடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து ரைட் அதிகமாகிறோம். ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு மட்டும்தான் நம்ம ப்ளஸ் கொடுக்குறோம், மைனஸ் கொடுக்குறோம். அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து நம்ம ஒரு ரேஞ்ச் வந்து செட் பண்ணும்போது அதுவே டாட் வந்து கொடுத்துக்கும். ஸோ பிரைட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், ஸோ பிரைட்டு கம்மி பண்ணுறேன், பிரைட் இன்க்ரீஸ் பண்ணுறேன், பிரைட்டு கம்மி பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள், பிரைட் இன்க்ரீஸ் ஆகும், பிரைட் டவுன் ஆகும், பிரைட் இன்க்ரீஸ் ஆகும், பிரைட் டவுன் ஆகும். ஸோ இந்த மாதிரி சேச்சுரேஷன் வந்து அதே மாதிரி நம்ம தான் செட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீடியோவுக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களை நம்ம புதுசாக பண்ணிக்க முடியும். இந்த சாதாரண விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து எடிட்டிங்கை வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து எடிட்டிங் நாலேஜ் அதிகமாகும். இது சாதாரண விஷயமாக இருக்கலாம், இதுதான் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ரெசல்யூஷன்னு சொல்லலாம். இந்த மாதிரி தத்ரூபமாக அதாவது ரியாலிட்டியில் தத்ரூபமாக எடுக்க முடியாத காட்சிகள் எல்லாத்தையுமே விஷுவல் எஃபெக்ட் விஎஃப்எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் எடிட் பண்ணுறாங்க. ஒரு பொம்மை காரு, ஒரு கிராஃபிக்ஸு,
மோஷன் இந்த மாதிரி தான் சினிமாவில் நம்மளை வந்து ரியாலிட்டி மாதிரி காட்டி ஏமாத்துறாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து எடிட்டிங்கில் அடுத்த பொசிஷன்ஸ், எடிட்டிங் பேசிக் எல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐக்கான ஆள் கொடுத்துங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த விஷயங்களில் மட்டும் டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்தது எந்த மாதிரி வீடியோலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கு. ஓகே கைஸ், நன்றி, வணக்கம்.